ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த தடவை மைதா மாவில் செய்கிறேன், அடுத்த தடவை உங்களுக்கு கோதுமை மாவில் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது கூட வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பிணையிறப்பவே உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் உப்பு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இது கூட நான் வந்து 1 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி 1.5 கப்பு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறவங்களோ அவ்வளோ ஊற்றி நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பாருங்கள், எவ்வளோ மேக்ஸிமம் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிணைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ பிணைஞ்சி ஓகேங்களா, நான் உங்களுக்கு பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா உங்களுக்கு சப்பாத்திக்கு நேற்று பிணைஞ்சி காமிச்சேன் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தண்ணி ஊற்றி உருண்டை பண்ணி ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? 1 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா பிணைஞ்சி உருட்டி வச்சுக்கோங்க, பெரிய உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே இந்த சாஃப்ட்னஸ் தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ வேணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக போனால் பரவாயில்ல, நல்லா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அமுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் அதிகமாகிட்டே வரும். ஸோ ஏர் டைட் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? எதுக்கு இது வந்து ரஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வரன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே எண்ணெய் தடவி நம்ம மூடி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நல்லா ஊறிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இன்னும் பாருங்கள், இப்போ நீங்கள் பிணையும் போதே உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கு. தண்ணி அதிகமானாலும் பரவாயில்ல, நல்லா இப்படி அமுத்தி பிணைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வலுவலுப்பாக ஒட்டிக்கும், இப்படி ரவுண்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவியாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா? மூடி வச்சுருங்க. உங்களுக்கு வரன்னு மேலே ஆகாது. அதுக்காக நம்ம எண்ணெய் தடவிட்டு இல்லைங்களா, ஒரு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் குறைஞ்சது நீங்கள் மூடி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறி எப்படி வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு கையில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பரோட்டா சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் நல்லா உருண்டையை பிடிச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட அடுப்பு பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியாவை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் பரோட்டா போடும்போது. ஓகேங்களா? ஸோ நல்லா இப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். எவ்வளோ நம்ம கையில் வந்து அடிச்சு எடுப்பாங்க இல்லைங்களா கடையில், அதுக்கு பதிலாக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் பரப்ப முடியுமோ பரப்பிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இதை அப்படியே எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி நீளமாக பிடிச்சிக்கோங்க. ஸோ நீளமாக பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு இப்படி ரவுண்டாக சுற்றுங்க. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதாவது எல்லா
பரோட்டாவும் தேய்ச்சி முடிக்கிற வரைக்கும் இது எண்ணெயில் கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும். ஓகேங்களா, இப்படி ஒரு தட்டத்தில் வச்சுருங்க. ஸோ அடுத்ததை எடுத்துக்கோங்க. அடி எண்ணெய் போடணும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மெல்லிஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க. இடையில ஓட்ட வருது அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணுறீங்களோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சைஸ் உருண்டை எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு உங்களுக்கு எலாபரேட் ஆகும். நான் நார்மல் சைஸ் எடுத்திருக்கேன், அதனால அளவாக தான் வரும். ஸோ கடையில் இழுத்து அடித்து எடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் நம்ம இப்படி எடுக்கிறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்படி எடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அடி இருக்கிற மாதிரி பார்த்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி ரவுண்டாக சுற்றி வச்சுருங்க. இந்த இடத்துலையே பொல்லுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் மேலேயும் கீழேயும் விட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. பாருங்க, பரோட்டா வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு காமிச்ச மாதிரி நல்லா தேய்ச்சி எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். பாருங்க, எனக்கு ஒரு 9 வருது. ஓகேங்களா, இப்போ வந்து எது ஃபர்ஸ்ட் போட்ட ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சப்பாத்திக்குன்னு ஒரு கல் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த கல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தோசை கல் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த தோசை சுடுறப்ப தோசை வராமல் போயிடும். ஸோ சப்பாத்திக்குன்னு கல் வச்சு நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்டதை எடுத்துக்கலாம். நான் இதை ஃபர்ஸ்ட் போட்டேன். ஓகேங்களா, ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பாருங்கள், நான் இந்த கணத்தில் நிறைய எண்ணெய் வச்சுருந்தேன். ஸோ இதில் 1.5 கிண்ணம் 2 கிண்ணம் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இப்படி ஊற வச்சிட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கையிலேயே இப்படி அமுத்தி விட்டால் போதும். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸு. ரொம்ப மெல்லிசாவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப வந்து உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி நல்லா அமுத்தி விட்டுட்டு ஸோ இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கல் சூடாக இருக்கு இல்லைங்களா, கல்லில் போடுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஸோ இப்போது கடைசி வரைக்கும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் எவ்வளோ விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் வரும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப நேரம் விடாதீங்க, திருப்பி திருப்பி போடுங்க. அடி பிடிச்சிக்கலைங்களா, அதுக்காக தான். ஸோ பாருங்கள், உன்னை நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஒரு பரோட்டா எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல் வந்து பாயில் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பரோட்டா மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்க வேகிறதுக்கு, அப்புறமா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஸ்டேஜஸில் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு பாயில் ஆகி வரும். ஸோ அந்த லேயர் தன்னை போல் பெரியுது பார்த்தீங்களா. ரொம்ப நேரம் விடாதீங்க, கொஞ்சம் ஒரு 1 மினிட்க்கு ஒருக்க திருப்பி போடுங்க. எவ்வளோ உங்களுக்கு பாயில் ஆகிக்கிறது போதுன்னு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதையே 2 அடி அடிச்சு எடுத்து உள்ளே போட்டால் சரி. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சூட்டோடையே வந்து இப்படி 4 அடி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா அந்த லேயர் வந்துடும். இப்போ சாப்பிட்றப்போ உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் பேக்கில் போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.